ஏமா லட்சுமி, எங்க அந்த கில்பர்ட்? டிஃபன் சாப்பிடலையா நீ? வேண்டாப்பா, நான் தான் டிஃபன் வேண்டாம்னு சொல்லிட்டேன். டிஃபன் வேணாமா? ஓஹோ, உங்க அக்கா ஞாபகம் வந்துருச்சா? அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? பொண்ணா பிறந்தவ ஒரு நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இத்தனை வருஷமா என்னைக்காவது ஒரு நாளாவது அக்கா இல்லாம அந்த வீட்டுல இருந்திருக்கோமா? அக்கா வீட்டை விட்டு போய் 2 வாரம் ஆச்சு. வீடே வெறிச்சோடி இருக்கு. அவ அங்க போய் எப்படி இருக்காளோ தெரியல. அவளை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? புருஷ வீட்டுக்கு போன உடனே பிறந்த வீட்டை மறந்துடுவாங்க. இப்ப அவ புருஷனோட கலகலப்பாத்தான் இருப்பான். எனக்கு என்ன அக்கா பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நான் இன்னைக்கு போறேன்பா. இன்னைக்கா? சம்பந்தி வீட்டுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாம போக கூடாதுமா, மரியாதை இருக்காது. தபால் போட்டு போ. இல்லப்பா, லெட்டர் போடாம போனாதான் அங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். ப்ளீஸ்பா. சரி, நான் சொன்னா நீ கேட்கவா போற? ஓ இஷ்டம். Thank you. என்ன குதிரை கலைக்கிற மாதிரி? ஒண்ணுமில்ல, கார சட்னி வைக்க வந்தா நல்லதா இருக்கும். ஆனா உடம்புக்கு சௌரியமா இருக்காதுல்ல. ஆமா, ரெங்க அங்க தோட்டத்துக்கு போயிருக்காரு. அவன் ஏன் தோட்டத்துக்கு போனா? நான் ஒரு தானே தோட்டத்தை கவனிச்சுக்கிறேன். நான் தான் சாப்பிட வந்துட்டேனே. சாப்பிட்டு போன உடனே அவன் இங்க வந்துருவான். நான் இங்க சரி சரி, என்ன இப்படி திடீர்னு வந்துட்டேன்? போன் பண்ணிருக்கலாம், இல்லன்னா ஒரு லெட்டர் எழுதி போட்டுருக்கலாமே. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் வந்தேன். சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக்கா இருக்கு. பசிய வயிற்றுக்கு இல்லது. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. லட்சுமி, இப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒழுங்கா ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிடுறது. சப்பாத்தி என்ன கால் முளை சொல்லிட்டு போகுதா? அவ்வளவு பொறுமையிலாண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னா கை கழுவிட்டு சாப்பிடுறது. கை வாய் எல்லாமே கிளீனா வச்சிருக்கேன். சரசு, உன் தங்கச்சி மேல கூட்டிட்டு போ. டிஃபன் நான் மேல அனுப்புறேன். அஞ்சு, இதையும் கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். லட்சுமி, உங்க அப்பா மிஸ்டர் ஏலக்கா எப்படி இருக்காரு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா இருக்காரு. உங்களை பார்த்தோன்னே கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண சொன்னாரு. உழுவு கை அச்சுலா இருக்கு. பின்னால தொடச்சுக்கிட்டு உழுவு. இல்ல, அப்புறமா கை வீட்டு பண்றேன். இப்ப ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிருங்க. மங்களம் உண்டாவும் பாடியும் இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். பொட்டி படுக்கெல்லாம் இங்க இருக்கு. டாக்ஸில இருக்கு. ராஜா, ஆமா, பொட்டி படுக்கையெல்லாம் இறக்கி வச்சுட்டு டாக்ஸி அனுப்பு. சரிம்மா. பதுவே, நான் 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். பாக்கி சேஞ்ச் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. டிப்ஸ் ஜாஸ்தியா கொடுக்காதீங்க. பாலட்சுமி போலாம். இருக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சப்பாத்தி எடுத்துட்டு வரேன். எடுத்துக்க, பாக்கெட்ல வச்சுக்க. அப்புறமா வரேன். ஓகே ஆண்டி, பை பை. பை பை. பா. லக்ஷ்மி, உனக்கு வந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்றதுன்னே தெரியல. இது என்ன நம்ம வீடா? நீ நினைச்சபடி எல்லாம் குமால் அடிக்கிறதுக்கு? என் மேல என்ன தப்பு? தப்பு உன் மேல இல்லம்மா, என் மேலதான். அப்பா எனக்கு கட்டி கொடுத்த இடம் அப்படி. நம்ம வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற, இந்த வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற. இங்க உட்கார்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு, பேசுறதுக்கு, படுக்கிறதுக்கு எல்லாம் டைம் படிதான். நம்ம ஜெயிக் ஐடியா. கஷ்டப்பட்டு பேசாத, சிரிக்க கூட கூடாது, அதுவும் டைம் படிதான். கொட்டாதி கூட காலையில விடக்கூடாது, சோம்பேறின்னு முத்திர குத்திடுவாங்க. அத்தாடி, எமர்ஜென்சி பீரியட்ல கூட இவ்வளவு சட்டத்திட்ட இருக்காது. கொடுமை கொடுமை. எப்படிக்கா நீங்க இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லக்ஷ்மி, அன்பும் ஆதரவும் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு எந்த கட்டுப்பாடும் தொந்தரவா தெரியல. இப்ப நாம எப்படி ஸ்கூல்ல டீச்சருங்க முன்னாடி அமைதியா உட்கார்ந்துருப்போம், அந்த மாதிரிதான் இங்க அத்தைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். மீறி ஸ்ட்ரைக் பண்ணினோம், வெளியே போயிட வேண்டியதான். ஷூர். என்ன? நான் நிச்சயமா வெளில போயிடுவேன். உள்ள வரலாங்களா? Oh, come in, doctor. தூக்க மாட்டாங்க. ஐயோ, என்னங்க குடியும் கொடுத்தனுமா? இங்கே செட்டில் ஆயிடுறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் தம்பி, ரொம்ப கனமா இருந்துச்சா? கனமா? போனா கனம். பொட்டிக்குள்ள உங்க தங்கச்சி ட்ரெஸ் கொண்டு மாதிரி தெரியல. உள்ள அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அவ்வளவு கனமா இருந்துச்சா? எனக்கு
யூ ஆர் சேஞ்ச் தேங்க்ஸ் எதுக்குங்க அதான் ரொம்ப கனமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே அதுக்கு டிப். லட்சுமி வந்தது வராததுமா அவர்கிட்ட சாரி கேளு. நானா மன்னிப்பா இவர்கிட்டயா? ஏன் சார் இன்னும் நிக்கிறீங்க? ஓ டிப்ஸ் பத்தியா? இன்னும் 2 ரூபா கொடுக்குறேன். வேண்டாங்க. உனக்கு ரொம்ப திமிரு. இதுதான் நீ நடந்துக்கிற லட்சணமா? உன் கல்யாணத்துப்போ இந்த ராஜு அவர் ஃப்ரெண்டும் என்ன கேலி பண்ணாங்க தெரியுமா? நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஆரம்பம். பாப்போம். கோழி பாத்துருச்சு. நாய் குலைக்க நான் மரல, நாய் குலைக்க நான் மரல, நாய் குலைக்க. இந்த நாய்கிட்ட போகாதே, கடிச்சிடும். யாராவது வராங்களா பாத்துக்க. டேய், போ, போ. கர்மம். சார் காபி டீ நிறைய குடிக்கிறீங்க போல இருக்க. காப்பியாவது அரப்பியாவது காரு போட்டு கொடுக்குறான். சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்லை டாக்டர். எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது, என் இஷ்டப்படி உரத்தை கொட்டிக்கிறது. தோட்டத்துக்கு போய் பூச்செடிலாம் இருக்குல்ல, அது குறை வேணும் இல்ல, பக்கத்துல உட்காந்து உரம் போறேன். ராஜா அப்பாவுக்கு வழக்கமா கொடுக்க மருந்துகளை கொடுத்துருங்க. மத்தவங்க நீங்க செக் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு சார். செவரை வச்சுதான் சார் சித்திரம் வரையணும். அப்படிங்களா? உங்க உடம்ப நீங்க ஜாகிரதையா பாத்துங்க. அப்படிங்களா? நீங்க வாங்க. அண்ணே வா, உங்க அண்ணியா உட்காருங்கடி மழமழான்னு. பாரு மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாச்சா? அம்மா இல்லம்மா. எங்க கைய காட்டு. கைய மஞ்சளா இருக்கு. ஏன் மஞ்சள்? ஒருவேளை மஞ்சள் காமாலியா இருக்குமோ டாக்டர்? சீரட் குடிக்கலன்னா கையண்ட மஞ்சளா இருக்கு. ஒருவேளை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சியா? ஆமா மஞ்சள் தேய்ச்சிக்கு குடிக்கல. டேய், சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு அந்த பெட்டி மேலே போட்டிருக்காங்க. அப்புறம் ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க? அம்மா பேச்ச கேளு. சிகரெட் பிடிக்காதே. நான் சிகரெட்டே குடிக்கிறது இல்லப்பா. அப்பா நீ ஒரு அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுனாலதான் இந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறதே ஞாபகம் வருது. அடிக்கடி கூப்பிடுறாமானே. எப்பா கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்களே, அப்பயும் இதெல்லாம் விக்கிறாங்க. இப்படி தாண்டா மகனே, இந்த மாதிரி ரொம்ப பேர் மேடையேறி பேசுறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க. அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா? ஆயிடு. நம்ம வீட்டு திண்ணையிலே ஒரு சாராய கடை வச்சிடலாம். இத வரமுறையே கிடையாது. எந்த பையன் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஆயிடு. குட் மார்னிங் எவ்ரிபடி. மார்னிங். வாங்க அடுத்தது அலையறா. நானா? எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். லட்சுமி நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆனா மாசம் மெடிக்கல் செக்அப் பண்றது இந்த வீட்டு சட்ட திட்டத்துல ஒண்ணு. சொல்லிட்டாங்கல்ல, உட்காருங்க. வெளியில பேஷண்டே கிடைக்கல போல இருக்கு. அதனாலதான் எங்களை எல்லாம் செக்அப் பண்றீங்க. மாசம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். ஆமா ரெடி. நம்ம சம்பந்தி வீட்டுல இருந்து தபால் வந்திருக்குப்பா. சம்மந்தி யாரு? தமயந்தி அக்காவா? பானுமதி அம்மா. நம்ம சரஸ்வதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமே, அந்த வீட்டுல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு. என்ன பாக்குறீங்க? படிங்க. படிச்சு தாயா விஷயத்த சொல்றேன். என் சம்பந்தி வீட்டுல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையா, உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா. நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயேன். ஆமா, அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. என்னை விட பெரிய இடம், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆமா, நான் இங்க இருந்து அங்க போயிட்டா என் ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா? நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க. என்ன ஆட்டோ ஓட்ட சொல்றியா? உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. டெய்லி ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து போஸ்டர் அனுப்புங்க, நாங்க செக் பண்ணிக்க. ஓஹோ, பாத்து. இது என்னது? மை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் மை பேட்டா. நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். ஓ